இல்லாத மீனை கேட்டுக்கிட்டு மொத்த மீனும் இல்ல செத்த மீனும் இல்ல. என்கிட்ட வாழை மீன், சால மீன், ஊளி மீன், சீலா மீன் தான் இருக்கு. இருக்க மீன் அம்பிட்டையும் மொத்தமா என்கிட்ட தந்துருன்னு தாமா நான் கேட்டேன். அட அதுக்குதான் மொத்த மீனுன்னு சொன்னியா மகராசி? மொத்தமா வாங்கும்போது நான் என்ன தரமாட்டேன்னா சொல்ல முடியும்? எடுத்துக்கமா அம்பிட்டையும் எடுத்துட்டு ஒரு 400 ரூபாய் கூட போதும். நான் உங்ககிட்ட கூடயா வாங்க போறேன்? இந்தா என் தோல்ல கிடக்குற சேலையை எடுத்துக்க. இது 800 ரூபாய்க்கு வாங்கினது, உனக்கு 400 ரூபாய் லாபம் வச்சுக்க. அடியாத்தி, அந்த காலத்துலதான் இப்படி பண்ட மாற்று முறை உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துலயுமா? என்ன இந்த காலத்துலயுமா? எது லாபமோ அதை எடுத்துக்கிட்டு போவியா? அதை விட்டுவிட்டு இந்த பாரு, நீ போன வருஷம் ஆடி கழிவுல சேலை எடுத்து தரலன்னு உன் பிரியங்கிட்ட மல்லுக்கு நின்னிய, அதுக்குள்ள மறந்து போச்சாக்கும். எப்படியாத்தான் நேர்ல நின்னு பார்த்த மாதிரி இம்புட்டு கரெக்டா சொல்ற? இந்த விவகாரத்தை நேர்ல நின்னு வேற பாக்கணுமாக்கும். ஒரு ஊகத்துல சொன்னாதான் கரெக்டா இருக்குமே. அப்போ நீ ஒரு ஊகத்துலதான் சொன்னியா? நீ சரியான ஆளுதாமா. ஏமோ இந்த சேலைய நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா என் பிரியன் என்கிட்ட மல்லுக்கு நிப்பார. அதுக்கு என்ன பண்றதோ? ஒரு நிமிஷம் நில்லு, அதுக்கும் ஒரு வழி சொல்றேன். இந்த பாண்டியம்மா குடு குடுன்னு உள்ள ஓடுதாள, எதுக்கு? இந்த இதுல ஒரு வேட்டி இருக்கு, இத உன் பெரிய மூஞ்சில போட்டு அவன் வாயை மூடு. சரியம்மா, நான் போறேன். மீனை பாத்திரத்தோட எடுத்துட்டு போ, நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிடுறேன். சரி சரி போ. ஐத்தியக்காரி பாத்திரத்தை விட்டுட்டு போறா. இத வித்து நான் பாதாம் பருப்பு வாங்கி தின்னுவிட மாட்டேன். என் வேட்டியை தூக்கிட்டு வந்திய, அதை எங்க? அந்தா போய்கிட்டு இருக்கு பாருங்க. பாருங்க, உங்க மகன் நீங்க வாங்கி கொடுக்கிற பென்சில், பேனா, ரப்பர், ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் வித்து மத்த பயல கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடுறான். இவனை கண்டிச்சு வளங்க. தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. ஐயா வாத்தியார் ஐயா, ஆடிக்காத்துல அம்மியே பறக்கும் போது சின்ன துரும்பு பறக்காம இருக்குமா? இந்த வீட்டுல எல்லாருமே அசைற பொருளை விட்டு வைக்கிறது இல்ல. வித்து தின்னாதான் ராத்திரி பூரா இவங்களுக்கு தூக்கம் வரும். இந்த மாதிரி ஒரு ஆக்கங்கட்ட குடும்பத்தை நான் உலகத்திலே பார்க்கலப்பா. நான் கூட கொஞ்ச நேரம் நின்னா என்னையும் ஒரு நல்ல ரேட்டுக்கு வித்து விடுவீங்க. நினப்பு தானே, இவர் மூஞ்சிக்கும் மோரக்கட்டைக்கும் நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா என்ன விக்கிறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? நான் ஓடி போயிடுறேன் டோய். கடைக்காரனுக்கு 2000 ரூபாய்க்கு மேல கடன் கொடுக்கணுமே. என்னைக்கு நம்ம சங்க பிடிக்க போறானோ தெரியல. அது வரைக்கும் நாம வாங்க வேண்டியதை வாங்கித்தான் ஆகணும், சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு தான் ஆகணும். வாங்க பலகார பாண்டியனே வாங்க. வாங்க தான் வந்திருக்கேன். ஏன்பா நான் கேட்டபடி எல்லா ஸ்வீட்லயும் 2 கிலோ போட்டு வச்சிருக்கியா? போட்டு வச்சிருந்தேன் நாச்சி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான். என்ன தலையில கொண்ட தூக்கி போடுறான்? உங்க மகன் இந்த பக்கமா வந்தாப்புல, அவன் கையில கொடுத்து விட்டான் நாச்சி. அடடடா, போச்சு போச்சு, பெரிய அணுகுண்டா தூக்கி போட்டுட்டான் ஐயா. ஏன் நாச்சி இப்படி முழிக்கிறீங்க? இல்ல, என் பையன் ஒரு மலை முழுங்கி மாடசாமி, கையில கிடைச்சத பாவம் புண்ணியம் பார்க்காம காலி பண்ணிடுவான். நமக்கு மிச்சம் மீதி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தான் யோசிக்க. அப்படின்னா எல்லா ஐட்டத்திலயும் இன்னொரு செட்டு பாட்டு தரவானாச்சி. இன்னொரு செட்டா? நீ எத்தனை செட்டு தந்தாலும் எனக்கு ஓகேப்பா. ஆனா உன் செட்டு இதுல நிரந்தரமா இருக்கணும்னு தான் நான் யோசிக்க. ஒண்ணு யோசிக்காதீங்க நாச்சி, உங்க ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நான் 100 வருஷம் இதே இடத்துல கடை போட்டிருப்பேன் நாச்சி. விபரீத ஆசை அண்ணாச்சி. சரி, உன் ஆசையில நான் ஏன் கெடுப்பானே? போடு போடு ஒரு செட்டு. ஏ பலகார பாண்டி, கொஞ்சம் பக்கத்துல வாப்பா. ஏ புது பாண்டி. நான் புது பாண்டி இல்ல தாத்தா, பி புது பாண்டி. பலகார பாண்டி பெத்த மவனுக்கு பி தானே இன்ஷியலா வரும். சரி, அப்படியே கூப்பிடுறேன். பி புது பாண்டி, பக்கத்துல வாப்பா. இந்த வந்துட்டேன் தாத்தா. பி பாண்டி அம்மா, நீயோ பக்கத்துல வாம்மா. இந்த கிழடு கூப்பிடுற ஸ்டைல பார்த்தா எல்லாரையும் பக்கத்துல கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போட்டுன்னு மண்டைய போட்டுரும் போல இருக்கு.
எப்படியோ நல்ல காரியம் நடந்தா சரிதானே. இந்த வந்துட்டேன் மாமா. எனக்கு வயசாகி போச்சு. நான் காஞ்ச ஓலையாயிட்டேன். நீங்க பச்சை ஓலையா இருக்கிறீங்க. காஞ்ச ஓலையோட சலசலப்பும் சத்தமும் பச்சை ஓலைகளுக்கு பிடிக்காது. அதே மாதிரி என் ஆலோசனையும் உங்களுக்கு பிடிக்காது தான். இருந்தாலும் கடைசியா உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் சொல்ல வேண்டியது என் கடமை. மாமா, நீங்க கடைசியான்னு சொல்லிட்டீங்க. பிறகு பேச்சு மாறக்கூடாது. சொன்ன மாதிரியே சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு மண்டைய போட்டுறணும். நீ வாய மூடுபில்ல. அப்பா மண்டைய போடுறதுக்கு தான் ஆயத்தமாயிட்டு இருக்காரு. நீ எதையாவது பேசி அவர் மூட கலைச்சு விட்டுறாத. உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டா இனிமே நான் பேசலாமா? அது வந்து மாமா. எது வந்து மாமா? சோ, நீங்க ரெண்டு பேரும் வாய க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க வாய ஓபன் பண்ணுங்க தாத்தா. பலகார பாண்டி, என் மோவனே, உனக்கு நீ நிறைய கடமை இருக்குப்பா. இந்த பாரு, உனக்கு ஒரு பையன் இருக்கா. இவனை மேல வர படிக்க வைக்கணும். நிறைய செலவாகும். நீங்க 3 பேரும் என்னடான்னா எதை பத்தியுமே கவலைப்படாம சம்பாத்தியம் பண்றதெல்லாம் தின்னே தீத்துக்கிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் பழையபாண்டி, இப்படியே நீர் ஓவரா பேசிக்கிட்டு இருந்தாரு. பழைய ஜமானெல்லாம் கடையில தூக்கி போடும்போது உண்மையும் அதோட சேர்த்து போட்டு பேரிச்சம்பளத்தை வாங்கி தின்னு போடுவேன், பார்த்து கொடுங்க. டேய், கொஞ்சம் பொறுமையா கேளுடா. சரி சொல்லுங்க. டேய், பலகார பாட்டி, பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு கொஞ்சமாவது சேர்த்து வைக்க பழகுடா. வரவுக்கு மேல செலவு செய்யாதடா. வாயையும் வைத்தையும் கட்டுப்படுத்துடா. போஜன பிரியன் தர்த்திரராவண்டி பைபிள் சொல்லுது, அத புரிஞ்சு நடடா. அவ்வளவுதானே மாமா? நீங்க போக போறீங்கல்ல? ஆமாம்மா. சரி மாமா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. டாடா. டாடா 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 டாடா, பாய் பாய், see you. தாத்தா டாடா பை பை, see you. என்னடா இது? நான் என்ன அமெரிக்காவுக்கும் லண்டனுக்குமா டூர் போறேன்? டாடா காமிக்கிறீங்க. நான் இந்த உலகத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போக போறேன்டா. கொஞ்சமாவது அழுங்கடா. கார அதிகமா சாப்பிட்டா தானே அழுக வரும். அப்போ சிரிங்கடா, சிரிங்க. இதயமே இல்லாதவங்களா சிரிங்க, சிரிங்கடா. தாத்தா செத்துட்டாங்க. அதுக்கு ஏன்டா மேல பாக்குற? அவங்க மேல தானே போய்கிட்டு இருக்காங்க. வைக்கலையே. நீங்க எல்லாரும் ஏன் கூட்டமா வந்திருக்கீங்க? எம்மா, நான் மார்க்கெட்ல மளிகை கடை வச்சிருக்கேன். கடை பாக்கிய வசூல் பண்ணிட்டு போக வந்தேன். அடுத்த ஆளு? நான் ஸ்வீட் கடை வச்சிருக்கேம்மா. தினசரி சாயங்காலம் உன் புருஷன் வந்து கடையே காலி பண்ணிட்டு போயிருவாருமா. துட்டு தான் என்ன வரல, அத வாங்கிட்டு போகத்தான் வந்தேன். அடுத்தவர் வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்காரு. வருஷப்படி சொல்ல வேண்டியதுதானே? நான் கொழுக்கட்டை கடை வச்சிருக்கேம்மா, கொழுக்கட்டை கடை வச்சிருக்கேன். விளங்கி போச்சு. கொழுக்கட்டைன்னா உன் புருஷனுக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப பிரியம். நீ செஞ்சு கொடுக்க போட்ட போல இருக்கு. அதான் என் கடையில வந்து வாங்கித்தம்பா, வாங்கித்தம்பா. ஆனா இது வரைக்கும் 5 பைசா கூட திருப்பி தரல. அதனாலதான் கேட்க வந்தேம்மா, கேட்க வந்தேன். நீ கோவப்படாத என்ன. அம்மா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. ஏன் இப்படி ஐஸ் வைக்கிறீரு? நான் ஐஸ் கடை வச்சிருக்கேம்மா. உங்க பையன் ஒரு நாள் தவறாம நம்ம கடைக்கு வந்துருவான். இருக்கிற கூடின ஐட்டத்தை தான் சாப்பிடுவான். கடனும் கூடி போச்சு. தயவு செஞ்சு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உங்க புருஷன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தந்துருங்கம்மா. ஆமா, இது என்னது? ஒரு கையில பையி, ஒரு கையில உருட்டுக்கட்ட. அம்மா, உன் புருஷன் பணம் தந்துட்டாருன்னா இந்த கையை பயன்படுத்துவோம், தரலைன்னா இந்த கையை பயன்படுத்துவோம். எல்லாரும் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். மேட்டர் ரொம்ப சீரியஸா தான் போகுது. இந்த பாருங்க, எங்க வீட்டுக்காரர் இப்ப வந்துருவாரு. வந்த உடனே எல்லாத்துக்கும் பணத்தை செட்டில் பண்ணிருவாரு. எனக்கு வீட்டுக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன்.
ஐயா நீங்க யாரு? நாங்கள்லாம் நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? முன்னாடி வர்றீங்க. நான் தான் ஐயா வீட்டுக்காரரு. எனக்கு 7 வருஷம் வாடகை பாக்கி இருக்கு. அதை வசூல் பண்ணதான் ஐயா வந்தேன். அப்படி சொல்லும். போய் நீரும் ஆளை போல லைன்ல நில்லும். ஆமா, வளார பாண்டி எங்க போயிருக்கானா? இப்போ வந்துருவாருன்னு அவர் பெஞ்சாதி சொன்னாப்ல. அடப்பாவிகளா, கடங்கார பயலுகளாம் கியூ வரிசையில வந்து நிக்கிறாங்களே. இவங்க கிட்ட மாட்டினோம், நம்மள சட்டினி ஆக்கிடுவாங்க. எங்கேயாவது ஓடி போயிடலான்னு பார்த்தா என் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கொண்டு போடுவாங்களே. சரி, தலையில துண்டை போட்டுட்டு நைஸா உள்ள போயிட வேண்டியதான். அது யாரியா தலையில முக்காடு போட்டுக்கிட்டு உள்ள போறது? ஐயா, நான் இந்த வீட்டு வேலைக்கார பையன். இவன் கெட்ட கேட்டுக்கு வேலைக்கார வேற வச்சிருக்கானா? எங்க மூஞ்ச காட்டு பாப்போம். ஐயா, உண்மையிலேயே நான் வேலைக்காரன் தான் ஐயா. எனக்கும் இவர் 10 மாசம் சம்பளம் தரல. அதான் கேட்டு வாங்கிட்டு போலான்னு உள்ள போறேன். நீரு மட்டும் பெரிய ஊரோ? நீரு லைன்ல தான் நிக்கணும். வாயா இங்க. முதல்ல அந்த முக்காடை எடுக்க போறியா? கையில வச்சிருக்கிற கம்ப வச்சு 4 சாத்து சாத்தவா? ஐயா வேண்டாம் ஐயா, அடிச்சுடாதீங்க. அட பலகார பாண்டி, ஏன்பா இந்த வேஷம் போட்ட? சும்மா ஒரு தமாசுக்கு தாம்னே. ரொம்ப நேரமா லைன்ல நின்னு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும்ல, அதான் தமாசு பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இப்படி. எங்களை ஒண்ணு நீரு தமாசு பண்ணி சந்தோஷப்படுத்த வேண்டாம். எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தந்து சந்தோஷப்படுத்தும். சரிண்ணே, எல்லாரும் கொஞ்சம் இருங்க. நான் உள்ள போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, நாம வருவோம்னு தெரிஞ்சு பணத்தை ரெடியா தான் வச்சிருப்பான் போல தெரியுது. நாம தான் அவனை பத்தி தப்பு கணக்கு போட்டுட்டோம். நான் கணக்கு பண்ணி பார்த்தேன். உங்க எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு இப்போதைக்கு என் கையில பணம் இல்லை. அதனால ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எங்க வீட்டுல 6 அறை இருக்கு. ஆளுக்கு ஒவ்வொரு அறையா எழுதி வச்சிடுறேன். இனிமே என் வீடே உங்களுக்கு சொந்தம் தான். சரி, முதல்ல ஆளுக்கு எந்தெந்த அறை வேணும்னு சொல்லுங்க பாப்போம். டேய் படுவா ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டை ஏன் கண்ணு முன்னாடியே அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்க முன்னுருவ? டேய், உனக்கு 4 அறை கொடுத்தா தெரியும் உனக்கு. அண்ணே, தயவு செய்து கோவப்படாதீங்கண்ணே. உங்களை நான் கவனிக்கல. கவனிச்சிருந்தா நான் வேற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பேன். இப்பவும் ஒண்ணு கட்டுப்பாங்களே. சொன்ன வாக்க காப்பாத்துவேன். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. உள்ள போயிட்டு வெளியே வரும்போது பணத்தோட வர்றேன். இவன் பேசுறதையும் பண்ணுறதையும் பார்த்தா ஒரு மாதிரியா விவகாரமா இருக்கப்பா. சரி, எப்படியோ பலிக்கிற மட்டும் பாப்போம். அடச்சி, எந்திரிக்க எந்திரிக்க. எந்த நேரத்துல எதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு விவசாய வேண்டாமா? ஊரே தீ பிடிச்சிட்டு இருக்கும்போது எவனா உட்காந்து பிடில் வாசிட்டு இருந்தானா? அந்த மாதிரி இல்ல இருக்கும் உங்க கதை. திங்கிறத நிறுத்திக்கிட்டு வாங்க என் கூட. எங்க கூப்பிடுறீங்க? என்னது எங்கயா? ஊரை விட்டு ஓடி போறதுக்கு தான். கடங்கார பயல்கள்லாம் வாசல்ல வந்து டென்ஷன்ல நிக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு ஜல்லி காசு கூட என்கிட்ட கிடையாது. இனிமேலும் இங்க இருந்தோம் எல்லாருமா சேர்ந்து நம்மள அடிச்சே கொண்டுருவாங்க. வாங்க சீக்கிரமா ஓடி போயிடலாம். எந்திரி எந்திரி. வேற வழியே இல்லையாங்க? இருக்கு பிள்ள, பின்னாடி ஒரு வழி இருக்கு. அது வழியா தான் தப்பிச்சு ஓட போறோம். நான் அந்த வழியே கேட்கலங்க. அடச்சி, இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நேரம் இல்ல. நீங்க இப்ப கிளம்பல. ஓங்கி ஒரு கும்பிடு போட்டுட்டு நான் மட்டும் ஓடி போயிருவேன். ஆமா சரி சரி, நாங்களும் வாரோம். நம்ம போற இடத்துல சாப்பிடுறதுக்கு பண்டம் கிடைக்குமாப்பா? ஆமா, நாம இப்ப கொடைக்கானலுக்கு டூர் போயிட்டு இருக்கோம். அங்க பேரிக்காயும் பிளம்ஸ் பழமும் கிடைக்கும். ஆளை பாரு, அம்மா மாதிரியே பேக்கலாண்டு போய். இப்ப வீணா என்னையே இழுக்கிறீங்க? ஒண்ணு நான் இழுக்கலடி. நீ வந்தா வா, வராட்டி போ. இல்ல இல்ல, வாரேன் வாரேன். டேய் வாடா சீக்கிரம். என்ன உள்ள போன ஆளு இன்னும் வரல? பணத்தை எண்ணி எடுத்துட்டு வரணும்ல, கொஞ்சம் நேரம் ஆகத்தானே செய்யும். ஐயோ, இந்த பையன் நம்ம பொறுமைய ரொம்ப சோதிக்கிறான். யோ சுவீட்டு, நீ உள்ள போய் அவ என்ன செய்யறான்னு பாத்துட்டு வாயா. நான் போறதை விட இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் போய் பார்க்கறது தானே சரியா இருக்கும். என்ன நான் சொல்லுது? ஆமா ஆமா, நான் போய் பார்க்கேன். இங்க இல்ல, அங்க இல்ல, அங்க இல்ல, இங்க இல்ல. அப்போ எங்க போயிருப்பான்? பின்வாசல் திறந்தே கிடக்க. ஒருவேளை அது வழியா அடவடுவா குடும்பத்தோட ஓடி போயிட்டானே. அடே, முன் வாசல் நிக்கிற கூப்பிட்டேடா. அவன் நமக்கெல்லாம் அல்வா கொடுத்துட்டு பின்வாசல் வழியா பறந்துட்டான். அப்படியா? அவனை சும்மா விடக்கூடாதியா. வாங்க ஐயா, நம்ம எல்லாம் போய் விரட்டி பிடிப்போம். ஓடியா ஓடியா ஓடியா, சீக்கிரமா பிடிச்சே போறோம். ஏல அரிசி மூட்டை சீக்கிரமால உருண்டு உருண்டு வந்துகிட்டு இருக்க. ஏலவா சீக்கிரமா. ஏ விடாத, பிடுடா. இப்ப நமக்கு எங்க போகிறதுன்னே தெரியல.
பேசாம தாத்தா போகும்போது அவர் கூடவே நாமளும் போயிருக்கலாம். போஜன பிரியன் தரித்திர நாமான்னு பைபிள்ல போட்டிருக்குன்னு எங்க அப்பா சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நாம தரித்திரன் ஆயிட்டோம். இனிமே போற இடத்துலயாவது எதையாவது ஒரு வேலையை தேடிக்கிட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்.